இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யுவன், நான் உங்களை விட்டுட்டு யார்கிட்டயும் போகவே இல்ல. அதே மாதிரி எந்த விதத்திலயும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. ஆனா ப்ளீஸ் எனக்கு இப்படி உதவி செஞ்ச மாதிரி பேசுறத நிறுத்துங்க. ஓகே. நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க, அது எனக்கும் தெரியும். ஆனா நானும் ஒவ்வொரு அடியிலயும் உங்களுக்கு உதவியா தான் இருந்திருக்கேன். நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா உங்க மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த வீட்ல இருக்க உங்க குடும்பத்துக்கிட்ட உங்களால சொல்ல முடியல. எங்க பாட்டிக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு. என் ஒய்ஃப் இங்க வந்த உடனே என்ன விட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க நிலைமை என்ன அவங்க நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தேவை இருந்தது, ஆனா உங்களுக்கும் இருந்ததுல யுவன். நீங்க மட்டும் எனக்கு ஆதரவு கொடுக்கல. நானும் உங்களுக்காக நிறைய பண்ணிருக்கேன். உங்க மொத்த குடும்பத்தையும் பாத்துக்கிட்டேன். கடந்த 7 வருஷத்துல ஒரு மனைவி ஒரு மருமக என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் சரியா செஞ்சிருக்கேன். சொல்ல போனா இதெல்லாம் பண்ணும்போது என் மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லதா. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது யுவன். நான் உங்க கூட உங்க ரூம்ல இருந்தது உண்மைதான். ஆனா என்னோட உடல், என்னோட ஆன்மா மோகனையாவுக்கு மட்டும்தான் சொந்தம். இவன் உங்களை மானச அப்பான்னு வாயார கூப்பிடும் போதெல்லாம் என் மனசு எப்படி உடைஞ்சு போகும் தெரியுமா? என்ன மானசோட உண்மையான அப்பா மோகனையா தானே, நீங்க இல்லையே. ஆனா அப்பா ஒன்னு அமைதியா தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உங்க மனசை நோகடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இங்க பலி கொடுக்கறது தியாகத்தை பத்தி பேசுறோம்னா உங்களை விட அதிக தியாகம் பலி கொடுத்தது நான் தான். Fantastic. Wow. Standing ovation. நான் எதுவும் பலி கொடுக்கவே இல்லை. ஃபுல் ப்ரூஃப் பிளானிங்கோட தான் வந்திருந்தேன் உன்னை அடையறதுக்காக. என் லாஜிக் சிம்பிள் தான். விரல நேரா உள்ள விட்டு நெய் வரலன்னா விரல மடக்கி அதை வெளியே எடுக்க வேண்டியதானே. இந்த மோகன் அவன் குறுக்க வராம இருந்த நீ எனக்கு சொந்தமாயிருப்ப. மடை அவன் குறுக்க வந்துட்டான். இங்கதான் இவன் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சிம்பிள் லாஜிக் என்ன? நான் உனக்காக 7 வருஷம் வெயிட் பண்ணனா, மொத்தம் 7 வருஷம் ஒருத்தம் பண்ண மாட்டான். இந்த 7 வருஷத்துல ஒரு பொண்ணு கூட ஏறெடுத்து பார்க்கல. இந்த மாதிரியே தான் ராதிகா ராதிகா ராதிகா. நான் இவ்வளவு மாடா உழைச்சி ஓடி அந்த மோகன் கிட்ட நீ தூக்கி கொடுத்தா அப்ப நான் தான் முட்டாளு. நானும் அவனைய பாதியில வந்து நடுவுல படுறான்னு சொன்ன. ஊருக்கு வந்தா யாரா இருந்தாலும் நான் மிதிக்க தானே செய்வேன். நீ பார்த்து கஷ்டப்பட்டு கட்டின மாளிகையை ஒருத்த வந்து கெடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை உன்னோட வீட்டுல பாம்பு நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவ? நானா தானே பண்ண. நீ எனக்கு சொந்தமா இருந்த, இப்பவும் இருக்க.
எப்பவுமே இருப்ப. நான் என்னைக்கு உங்களுக்கு சொந்தமானதில்ல. சோ என்னை இழக்கிறதுன்ற வார்த்தையே இங்க வரக்கூடாது. அண்ட் இன்னைக்கு உங்களோட உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட சேர்ந்து இருக்கிறது இல்ல, உங்க முன்னாடி இப்படி நிக்கிறது கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்ப எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க உண்மையான முகத்தறிய நான் உலகத்துக்கு கிழிச்சு காட்டுவேன். என்னதை காட்டுவேன்? நீங்க எவ்வளவு பெரிய குற்றவாளின்னு இந்த மொத்த உலகத்துக்கும் நான் சொல்ல போறேன். நீங்க ஒரு கொலைகாரன். மோனையா, மோனையா, ராதா! ஏய்! ஏய், ராதா விடுடா! இப்ப உன் மோகன் கிட்ட எப்படி நீ போற நான் பாக்குறேன். அவளை விட சொல்றல. இவன் ராதா! மோனையா, இவன் மோனையா, ராதா! மோனையா. என்ன விடுங்க. இவன் ராதா! இவன் உங்களால என்ன தடுக்கவே முடியாது. ராதா மோனையா கிட்ட போய் சேர்ந்தே தீருவா.